Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. குரங்கம்மையும் ஆரம்பத்தில் ஒரு ஜெனரல் வைரல் ஃபீவர் மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் ஒரு 4-5 நாட்கள் ஆன பிறகு எப்படி அந்த பெரிய அம்மை உடம்புல எல்லா பாகத்தையும் பாதித்தாலும் மெயினாக பாதிக்கிறது யாருக்கெல்லாம் அந்த ஜுரம் வந்து உடம்பு வலி, களைப்பு, மூச்சு திணறல், சில பேர்த்துக்கு ஃபிட்ஸ் கூட வரும், வலிப்பு கூட வந்துடும். சில சமயங்கள் அவங்களுக்கு சுயநிலைமை கூட இழந்துருவாங்க. நிறைய எப்படி நம்ம ஒரு அம்மா பேஷண்ட்டு வந்தால் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், தனிமைப்படுத்திக்குவோம். ஈவன் வேப்பலை, வாழை இலை அதிலெல்லாம் நம்ம சுத்தமான இது படுக்க வைப்போம் இல்லையா, ஒரு குளிர்ச்சிக்காக அதெல்லாம் கூட செய்யலாம். ஆனால் சில கிருமிகள் எல்லாம் நம்ம ஒரு நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் அந்த கிருமி வந்து காற்றில் கூட ரொம்ப தூரம் ஒரு 300-400 மீட்டர் வரைக்கும் கூட பறந்து மற்றவர்களை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கான வைரஸும் இருக்குது இன்றைக்கும். ஆனால் இந்த குரங்கம்மை நெருங்கிய உறவு, நெருக்கம், அந்த பாடியினுடைய ஃப்ளூயிட்ஸினுடைய கான்டாக்ட், இரத்தத்தினுடைய கான்டாக்ட், அப்படி ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கிறதுனாலேயே அதிகமாக பரவுகிறது என்பதை நாம் ஏற்கனவே சொன்னபடி இதிலிருந்து நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே நாம் ஈஸியாக அதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே இது வந்து எல்லா வைரஸ் கிருமி மாதிரியே தான் ஒரு ஜென்ரல் வைரீமிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் வைரீமிக் ஃபேஸ் அப்படின்னா பொதுவாக அந்த கிருமி உள்ளே நுழைஞ்ச உடனே ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள். அதில் உடல் சோர்வு, களைப்பு, காய்ச்சல், வேத்து போகிறது, டயர்ட் ஆகிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது, கை காலெல்லாம் அப்படி வலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரலான ஒரு வைரஸினுடைய ஒரு தாக்கம் இருந்தால் எப்படி ஒருத்தனுக்கு இருக்குமோ அப்படி தான் ஆரம்பத்தில் இருக்கும். இது ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் டெங்குல கூட இந்த மாதிரி அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபீவர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கரெக்டான காம்ப்ளிகேஷன்ஸோடு வரும். அதே போல் தான் இந்த குரங்கம்மையும் ஆரம்பத்தில் ஒரு ஜென்ரல் வைரல் ஃபீவர் மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் ஒரு 4-5 நாட்கள் ஆன பிறகு மற்ற குறிப்பிட்ட அறிகுறிகள் ஆரம்பிக்கும். அது முக்கியமாக இந்த கொப்பளம் வர்றது, பருக்கள் போன்ற கொப்பளங்கள், அதில் வந்து வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற ஒரு நீர்த்திவலைகள், அதுதான் இந்த கொப்பளம்னு சொல்கிறோம். அது வந்து உடம்புடைய எல்லா பாகத்துலேயுமே பாதிக்கப்படும். எப்படி அந்த பெரிய அம்மை உடம்புடைய எல்லா பாகத்தையும் பாதித்தாலும் மெயினாக பாதிக்கிறது இந்த கைகள், கரங்கள், எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், ஃபேஸு, கால், ஜெனிடேலியா, அந்தரங்க உறுப்புகள், அந்த பகுதி, கால், எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு கொப்பளங்கள் நிறைய இருக்கிறத நாங்கள் பார்க்கோம். சில சமயங்களில் அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது அந்த வைரஸினுடைய தாக்கம் வந்து சீக்கிரமாகவே அது அமுக்கப்பட்டும் போது இந்த கொப்பளங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இல்லாமல் சில கொப்பளங்கள் சில இடத்துல மட்டும் இருக்கலாம். இதையும் நம்ம பார்க்குறோம். எனவே யாருக்கெல்லாம் அந்த ஜுரம் வந்து உடம்பு வலி, களைப்பு, மூச்சு திணறல், சில பேர்த்துக்கு ஃபிட்ஸ் கூட வரும், வலிப்பு கூட வந்துடும். சில சமயங்கள் அவங்களுக்கு சுயநிலைமை கூட இழந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் சீரியஸ் கட்டம். அப்படி இல்லாதபடிக்கு இன்றைக்கி ஒரு 80-90% நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி இதோடவே நின்றுடுது. ஒரு 5-10% தான் கொஞ்சம் அடுத்த நிலைமைக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அப்போ வரும்போது தான் அவருக்கு மல்டி ஆர்கன் இன்வால்மெண்ட் ஆகுது, உள்ளே இருக்கிற முக்கியமான உள் உறுப்புகளுடைய பாதிப்பு வருது. அப்போது பேஷண்ட்டு வந்து ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போயிடுறாரு. இதெல்லாமே ஆடி அடங்கிறதுக்கு another 1 or 2 வீக்ஸ் கூட ஆகும். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியாதியினுடைய மொத்த காலமே 3-4 வாரங்கள் எடுத்துக்குது நல்லாகிறதுக்கு. இதை நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சு யாருக்கெல்லாம் இப்போ ஃபீவர்ன்னு இருக்கோ எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். முதலாவது, நீங்களாகவே வைத்தியம் பண்ணி நீங்களாகவே குளிர்ந்து என் அம்மா என் பக்கத்தில் வந்து படுமான்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்கும்போது அந்த தாயினால் மறுக்க முடியல, உடனே போய் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க, இல்லை மடியில் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தவிர்த்து எந்த ஜுரமாக இருந்த குழந்தை இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறதுல நம்ம கொஞ்சம் தயவுதாட்சணையும் பார்க்கக்கூடாது. நம்பர் 1. நிறைய திரவ ஆகாரம் கொடுக்கணும்.
நிறைய நீர் நிறைய போகிற மாதிரி வச்சுக்கிட்டாவே அதுவே அந்த டீஹைட்ரேஷன், எக்ஸாஷன், லோ பிபி, டயர்ட்னஸ்ஸு, களைப்பு, மூச்சு திணறல், ஒரு மயக்க நிலைமை, இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு போதுமான அளவு நீர் சத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம். சில சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அல்லது பெரியவங்களுக்கு இதை சமாளிக்க ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி கூட இல்லாமல் இருக்கலாம். அது வாந்தி எடுத்துக்கலாங்க, பசியெல்லாம் போயிடும். இதெல்லாம் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய காரணங்கள். ஸோ நம்ம என்ன செய்யலாம், தனிமைப்படுத்திக்கணும். இந்த கொப்பளங்கள் வரும்போது அதை நம்ம பங்க்சர் பண்ணக்கூடாது. அதை ரொம்ப கவனமாக அவங்கள ஒரு சாஃப்டான பெட்டில் படுக்க வச்சு நிறைய எப்படி நம்ம ஒரு அம்மா பேஷண்ட்டு வந்தால் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், தனிமைப்படுத்திக்குவோம். ஈவன் வேப்பலை, வாழை இலை அதிலெல்லாம் நம்ம சுத்தமான இதை படுக்க வைப்போம் இல்லையா, ஒரு குளிர்ச்சிக்காக அதெல்லாம் கூட செய்யலாம். ஆனால் அதில் அதனால் ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. என்னுடைய ரெக்வஸ்ட், வேண்டுகோள் அதுதான் இருக்குது. அதுக்கு ரொம்ப காஞ்சி போன இலையை வச்சோ இல்லை ரொம்ப அழுக்கான இதை வச்சோ ஒரு சரிய பேரை சுத்தப்படுத்தப்படாத வேப்பிலையோ இல்லை வாழை இலையோ வைக்காமல் இருக்கணும்னா அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் அந்த உடம்புக்கு குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு முறைகள். ஜுரம் அதிகமாக பார்த்துக்கணுன்னா ஒரு ஒத்தடம் கொடுத்துடலாம். அதாவது நல்ல துணியை, நல்லா ஈரமான துணியை நல்லா புழிஞ்சிட்டு டெப்பிட் ஸ்பஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம், அதை வச்சு குறைக்கலாம். ரொம்பவும் இப்போது வலி நிவாரண மாத்திரைகள் அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, இதுக்குன்னு தனியாக கிடையாது. இருந்தாலும் ஒரு பொதுவான இருக்கிற சப்போஸ் இந்த வேரியோலா வைரஸ், வெரிசெல்லா வைரஸ்க்குள்ளே ஆன்டி வைரல் ட்ரக்ஸை ட்ரையல் பண்ணி பார்க்குறது தப்பில்லை. முக்கியமாக இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் மற்ற இன்ஃபெக்ஷனை தாக்காமல் பார்த்துக்கணும். இந்த சூழ்நிலையை வச்சு அவங்களுக்கு மற்ற கிருமிகள், பாக்டீரியா கிருமிகள் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். அது ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்வேஷன் ஆஃப் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இது ரொம்ப முக்கியம். ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு தான். அவங்கவுங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்றபடி நாம் சிகிச்சையை ஒரு பொதுவாக வச்சு பார்த்தாலே பயப்பட வேண்டாம். வேக்சினேஷன் இப்போ போடுறதுனால நாளைக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை நம்ம தடுக்க முடியாது. ஸோ இருந்தாலும் there is a role for vaccination. இது நோய் வந்தவங்களுக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை வரக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு எங்கெல்லாம் ஒரு அவுட் பிரேக் இருக்குதோ அங்கே இந்த வேக்சின் போடுறதை பற்றி நம்ம சீரியஸாக திங்கலாம். அது அரசாங்கம் கொடுக்குற வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும்னா போதும். ஸோ மருத்துவரை தயவுசெய்து பாருங்கள். உடம்புல கொப்பளம் ஏதாவது தென்படுதான்னு பாருங்கள், உடம்புல அரிப்பு ஏற்படுதான்னு பாருங்கள். உடம்பு ரொம்ப வலி இருந்தாலும் மருத்துவருடைய பார்வையில் நீங்கள் உங்களை கொண்டு போய் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, காரமாக ஆயிலி ஐட்டம் எல்லாம் போகும்போது அது ஜீரணமாகாது, செரிமானமாகாமல் இன்னும் வாந்தி பேதியில் நிற்கலாம். ஸோ இந்த கொப்பளங்கள் சில சமயத்தில் உள்ள குடலுக்குள்ளே கூட வரலாம். அப்படி வரும்போது அந்த நோயாளிக்கு குடல் சம்பந்தமான அஜீரண சம்பந்தமான கோளாறுகளும் வரலாம். ஸோ இதெல்லாமே மனசில் வச்சு ஒரு சிம்பிளான சேஃபான ட்ரீட்மெண்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். தனிமைப்படுத்திக்கணும், அவங்களால் இன்னொருத்தர் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும், சுற்றுப்புற சுகாதாரத்தை நம்ம நல்லாவே அதை மெயின்டைன் பண்ணணும், பாதிக்கப்பட்டவருக்கு நிறைய நீர் சத்து ஆகாரங்கள் கொடுக்கணும். இப்படி நம்ம ஒரு பொதுவான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே கண்டிப்பாக இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸில் இருந்து அந்த நோயாளியை காப்பாற்றி கொள்ளலாம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.